வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் பேசப் போகிறேன். கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் அவர். அன்று அவர் கண்ட கனவுதான் இந்தியாவின் குடியரசு மாளிகைக்கு அவரை கொண்டு சென்றது. விண்ணை பற்றி அவர் கண்ட கனவுதான் ஏவுகணை மனிதனாகி இன்று நிலைநிறுத்தியது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக அவர் இருந்த போதும் இந்தியாவின் மீதே அவர் கனவு கண்டார். 2020 இந்தியா வல்லரசு நாடாகும் என்று அடித்து கூறினார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இளைஞர்களை உலகின் மாபெரும் சக்தி என்று உறுதிப்பட கூறியதோடு மட்டுமல்லாமல் 73 வயது சொன்ன இளைஞன் சொன்னால் இந்தியாவிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று நம் இளைஞர்களை மாற்றி காட்டினார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் என்று தன் திறமைகளின் வாயிலாக உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரே தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1961ஆம் ஆண்டு தெரு தெருவாக சென்று செய்தித்தாள் போட்ட ஒருவர் 1982ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்று செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தில் இடம் பெற்றார் என்றால் அதுவே அவரது தன்னம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கைக்கு உதாரணமாக நான் கருதுகிறேன். குடியரசுத் தலைவராக அவர் இருந்தபோது அமெரிக்கா செல்ல நேர்ந்தது. அப்பொழுது விமானம் சுவிட்சர்லாந்தில் தரையிறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் தரையிறங்கிய நாளை அந்த நாட்டின் அதிபர் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுமாறு அறிவித்தார். ஒரு மனிதன் தடம் பதித்த நாளை அந்த நாடே கொண்டாடுகிறது என்றால் அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். ஒரு தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன் என்று நிரூபித்து காட்டியவர் நம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1958ஆம் ஆண்டு விமானியாக முயன்று தோல்வியடைந்த அவர் தன் 73ஆம் வயதில் Su-30 MK ரக விமானத்தை 30 நிமிடம் தொடர்ந்து ஓட்டி சாதனைக்கு முயற்சி வயது தடையில்லை என்று நிரூபித்து காட்டினார் நம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். எவ்வளவோ சாதனை புரிந்த மனிதனுக்கு சாதனையான தருணம் எது என்று நிருபர்கள் கேட்டபோது போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை நடக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தது. 4 கிலோ எடை கொண்டு கால் கொண்டு நடந்த அந்த குழந்தையை 400 கிராம் எடை கொண்ட எங்களால் தயாரிக்கப்பட்ட கால்களால் சாதாரண குழந்தையை போல் நடக்க முடிந்தது என்று ஓடியதே அதுவே என் வாழ்வின் சாதனையான தருணம் என்று கூறினார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வாய்ப்பை தேடி நீ போகாதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள் என்று கூறினார் அவர். இந்த பேச்சு போட்டியில் நான் கலந்து கொண்டதும் அந்த வகையில் தான். இறுதியாக வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதை நழுவ விடாதே. ஒரு கடமை, அதை நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம், அதை சாதியுங்கள். ஒரு சோகம், அதை தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம், அதை வென்று காட்டுங்கள். ஒரு பயணம், அதை நடத்தி முடியுங்கள் என்ற அவர் பழமொழியை மனதில் வைத்து நாமும் நம் வாழ்வில் முன்னேறுவோம் என்று சொல்லி 3 நிமிடம் அவரை பற்றி பேசுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். முடியவே முடியாது, அவர் ஒரு சகாப்தம்.